மெய்யான தேவனும் நித்திய ஜீவனுமாய் இருக்கிற ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கே துதியும் கனமும் மகிமையும் உண்டாவதாக. சில நிமிடங்கள் இடைவேளைக்கு பிற்பாடு மீண்டும் ஆண்டவருடைய வசனத்தோடு உங்கள் முன்னிலையிலே நிற்பதில் அதிக மகிழ்ச்சி அடைகிறேன். ஐக்கியத்தில் நிலைத்திருத்தல் என்ற விஷயத்தை பற்றி கடந்த செய்தியிலே நாம் சிந்தித்து கொண்டு வந்தோம். அது தொடர்பாக ஒரு சில விஷயங்களை கூட சொல்லிவிட்டு அடுத்த விஷயத்திற்கு நேராக செல்லும்படி விரும்புகிறேன். ஐக்கியத்தினுடைய விசுவாசிகளுடைய ஐக்கியத்தினுடைய முக்கியத்துவம் என்ன அப்படின்னு கேட்டா என்ன சொல்வீங்க? இந்த ஐக்கியத்திற்கான அதாவது முதல் முயற்சி எடுத்தது தேவன், அப்படித்தானே? அவர் தான் அதற்கான முதல் முயற்சி எடுத்தார், திட்டம் வகுத்தார், தம்முடைய குமாரனை அனுப்பினார், நம்மை தம்மோடு ஐக்கியமாக்கிக் கொள்வதற்கான வேலைகளை செய்து முடித்தார். குமாரனாகிய கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்தார், தம்முடைய சிலுவை மரணத்தின் மூலமாக நம்மை தேவனோடு இணைப்பதற்கான திட்டங்களை செய்து முடித்தார். இவைகளை எல்லாம் நாம் சிந்தித்தோம். அது மட்டுமல்ல, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய ஜெபம் விசுவாசிகளுடைய ஐக்கியத்தை குறித்ததாக முக்கியப்படுத்துகிறதாக இருந்தது என்பதை யோவான் 17 நாம் பார்ப்போம். திருச்சபைக்கு தரப்பட்டுள்ள அப்போஸ்தலர்களுடைய உபதேசங்கள் அடங்கின நிருபங்களில் கர்த்தருடைய பிள்ளைகளுடைய ஐக்கியம் வலியுறுத்தப்பட்டு உள்ளன. இந்த குறிப்புகள் எல்லாம் விசுவாசிகளுடைய ஐக்கியத்திற்கு திருமறை எவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்து போதிக்கிறது என்பதை உணர்த்துகின்றன என்பதை பார்த்தோம். அப்புறம் ஐக்கியத்தை பற்றி நாம் சிந்திக்கும் போது அதை இரண்டாக பிரிக்கலாம் அப்படின்னு கூட ஒரு குறிப்பை நாம் சிந்தித்தோம். புறம்பான ஐக்கியம், உள்ளான ஐக்கியம். அது இரண்டுக்கும் உள்ளதான வித்தியாசம் என்ன அப்படிங்கிறத பற்றி கூட நம்ம சிந்தித்தோம். அப்புறம் சபையை குறித்து நாம் சிந்திக்கும் போது நம்முடைய இரட்சிப்பில் நாம் சிலவற்றை ஆசீர்வாதங்களை பெற்றுள்ளோம், இனி பெற்று அனுபவிக்க போகிறோம். அதுபோல தேவனுடைய அனாதி தீர்மானங்கள், திட்டங்கள் நாம் ரட்சிக்கப்படுவதன் மூலமாக நிறைவேறுகின்றன. அது என்னென்ன என்பதை பற்றி கூட நாம் சிந்தித்தோம். அதை நாம் சிந்தித்து கொண்டு வந்தபோது கடைசியாக நாம் அதில் சொன்ன விஷயம் என்னவென்றால், பிதாவாகிய தேவன் அவருக்கு அநேகம் பிள்ளைகள் கிடைத்தார்கள். அது நிமித்தமாக ஒரே பேரான குமாரன் மூத்த குமாரனானார், குமாரன் மைமைப்படுத்தப்படுகிறார் அப்படிங்கிறத பார்த்தோம். அதற்கப்புறமாக குமாரனாகிய கிறிஸ்து அவர் இந்த பூமியிலே தொடர்ந்து செயலாற்றுவதற்கு ஒரு ஆவிக்குரிய சரீரம் அவருக்கு கிடைத்துள்ளது. தலையாகிய அவர் சரீரமாகிய சபையின் மூலமாக இப்பொழுது கிரியை செய்து கொண்டிருக்கிறார். அதிலே ஒரு அங்கமாக நீங்களும் நானும் இருக்கிறோம் என்பதை நாம் சிந்தித்தோம். தூய ஆவியானவர், பரிசுத்த ஆவியானவர் சபை என்னும் இந்த வாசஸ்தலத்தை, ஆவிக்கேற்ற மாளிகையை கட்டி கொண்டிருக்கிறார். ஆகவே அவருக்கு ஒரு வாசஸ்தலம் கிடைத்திருக்கிறது. தேவ ஆவியானவர் சபையிலே வாசம் பண்ணுகிறார் என்பதை நாம் அறிவோம். 1 கொரிந்தியரிலே நாம் வாசிக்கும் போது 3ஆம் அதிகாரத்திலே 16வது வசனத்தில், நீங்கள் தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்கள் என்றும் தேவனுடைய ஆவியானவர் உங்களில் வாசமாய் இருக்கிறார் என்றும் அறியீர்களா அப்படின்னு சொல்றாரு. நீங்கள் தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்கள் என்றும் தேவனுடைய ஆவியானவர் உங்களில் வாசமாய் இருக்கிறார் என்றும் அறியீர்களா என்று சொல்லக்கூடிய அந்த வசனம் 1 கொரிந்தியர் 3:16 வரக்கூடியது ஒரு லோக்கல் சர்ச், ஒரு உள்ளூர் சபையை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. அநேக சந்தர்ப்பங்களிலே விசுவாசிகளுடைய சரீரத்தை பற்றி அது சொல்லுவதாக அந்த வசனத்தை நாம் சிலர் விளக்கம் கொடுப்பதை நான் கேட்டிருக்கிறேன். இப்போ யாராவது ஒரு விசுவாசி வெற்றிலை போடுகிறார், இல்லை புகைப்பிடிக்கிறார், அந்த மாதிரி எல்லாம் செய்கிறார், மதுபானம் அருந்துகிறார் அப்படின்னா கேட்டால் இதெல்லாம் ஒரு ஆண்டுடைய பிள்ளைக்கு ஆகாது, செய்யக்கூடாது. ஏனென்றால் இந்த வசனம் சொல்லுகிறது, நீங்கள் தேவனுடைய ஆலயமாக இருக்கிறீர்கள், தேவனுடைய ஆவியானவர் உங்களில் வாசமாக இருக்கிறார். ஒருவன் தேவனுடைய ஆலயத்தை கெடுத்தால் தேவன் அவனை கெடுப்பார் அப்படிங்கிற அந்த வசனத்தை நம்ம சொல்லுவோம். சொல்லுங்க, கரெக்டு. ஆனால் அந்த வசனம்
ஒவ்வொரு தனிப்பட்ட விசுவாசியை பற்றி சொல்லவில்லை, ஒரு சபையை பற்றி சொல்லுகிறது, ஒரு லோக்கல் சர்ச்சை பற்றி சொல்லக்கூடிய வசனம் அது. அதே நேரத்தில் அதே 1 கொரிந்தியர் நிருபம் 6ஆம் அதிகாரம் 19-20 வசனங்களை வாசிக்கும் போது இதே கருத்து அங்கேயும் வரும். என்ன வரும்? உங்களுடைய சரீரமானது தேவனாலே பெற்றும் உங்களில் தங்கியும் இருக்கிற பரிசுத்த ஆவியினுடைய ஆலயமாய் இருக்கிறது என்று அறியீர்களா? ஆகையினாலே தேவனுக்கே உடையவைகளான உங்கள் சரீரத்தினாலேயும் தேவனை என்ன செய்யுங்க, மகிமைப்படுத்துங்க அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறத நம்ம பார்க்குறோம். அந்த இடத்தில் வரக்கூடிய தேவனுடைய ஆலயம் என்று சொல்லுவது ஒவ்வொரு தனிப்பட்ட விசுவாசியை, அவனுடைய சரீரத்தை அது சுட்டி காண்பிக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். சரி, அப்போ தேவ ஆவியானவர் நம்மில் வாசம் பண்ணுகிறார். அப்போ இந்த மூன்றிலுமே முக்கிய அம்சமாக நாம் சிந்திப்பது என்னவென்றால் ஐக்கியம். குடும்பத்தை எடுத்துக்கொண்டாலும் சரி, சரீரமாகிய சபையை எடுத்துக்கொண்டாலும் சரி, வாசஸ்தலமானாலும் சரி, ஐக்கியம்தான் என்பது அதிலே முக்கியத்துவம் வாய்ந்த ஒன்றாக இருக்கிறது என்பதை நாம் அறிகிறோம். ஆகவே விசுவாசிகளுடைய ஐக்கியம் ரொம்ப ரொம்ப முக்கியம். பவுலப்போஸ்தலன் இதை அறிவார். ஆகையினாலே தான் சிறைச்சாலையில் இருக்கும்போதும் கூட விசுவாசிகளுடைய ஐக்கியத்தை வலியுறுத்தி எபேசியர் 4ஆம் அதிகாரத்தில் அந்த ஆலோசனைகளை சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். முதல் 6 வசனங்களில் அதை நாம் வாசித்து எந்த சூழ்நிலையில் இருக்கும்போது அவர் ஐக்கியத்தினுடைய முக்கியத்துவத்தை வலியுறுத்தி கூறுகிறார் என்பதை பற்றி நாம் சிந்தித்து நிறுத்தினோம். அந்த இடத்திலிருந்து இப்பொழுது நாம் தொடருவோம். எபேசியர் 4ஆம் அதிகாரத்திற்கு நம்முடைய கவனத்தை திருப்பலாம். ஆதலால் கர்த்தர் நிமித்தம் கட்டுண்டவனாகிய நான் உங்களுக்கு சொல்லுகிற புத்தி என்னவெனில், நீங்கள் அழைக்கப்பட்ட அழைப்புக்கு பாத்திரவான்களாய் நடந்து மிகுந்த மனத்தாழ்மையும் சாந்தமும் நீடிய பொறுமையும் உடையவர்களாய், அன்பினால் ஒருவரை ஒருவர் தாங்கி, சமாதான கட்டினால் ஆவியின் ஒருமையை காத்துக்கொள்வதற்கு ஜாக்கிரதையாயிருங்கள். உங்களுக்கு உண்டான அழைப்பினாலே நீங்கள் ஒரே நம்பிக்கைக்கு அழைக்கப்பட்டது போல ஒரே சரீரமும் ஒரே ஆவியும் உண்டு. ஒரே கர்த்தரும் ஒரே விசுவாசமும் ஒரே ஞானஸ்நானமும், எல்லாருக்கும் ஒரே தேவனும் பிதாவும் உண்டு. அவர் எல்லார் மேலும் எல்லாரோடும் உங்கள் எல்லாருக்குள்ளும் இருக்கிறவர். இந்த முதல் 6 வசனங்கள் ஐக்கியத்தினுடைய முக்கியத்துவத்தை, அவசியத்தை, அதை கட்டி காக்க வேண்டியதனுடைய முக்கியத்துவத்தை நமக்கு உணர்த்துகிறதை நாம் பார்க்கலாம். அதில் குறிப்பாக 4 முதல் 6 வரையுள்ள வசனங்களில் ஐக்கியத்தை கட்டி காத்துக்கொள்வதற்கான அடிப்படை அம்சங்களாக சிலவற்றை கூறுகிறதை நாம் காணலாம். அது என்னென்ன அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். முதலாவதாக சொல்லுகிறார் 4ஆம் வசனத்திலே, உங்களுக்கு உண்டான அழைப்பினாலே நீங்கள் ஒரே நம்பிக்கைக்கு அழைக்கப்பட்டது போல அப்படின்னு வரும்போது ஒரே 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 என்று சில விஷயங்கள் அங்கே சொல்லுகிறதை பார்க்கிறீர்கள். ஒரே நம்பிக்கை, ஒரே சரீரம், ஒரே ஆவி, ஒரே கர்த்தர், ஒரே விசுவாசம், ஒரே ஞானஸ்நானம், எல்லாருக்கும் ஒரே தேவனும் பிதாவும் உண்டு அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறத நம்ம பார்க்கிறோம். இது எல்லாமே ஒன்றாக இருக்கிறது. இதை எல்லாத்தையும் நீங்க அனுபவிச்சுக்கிட்டு இருக்கீங்க. அப்ப நீங்க எப்படி இருக்கணும்? ஒன்னா இருக்கணும், ஐக்கியமா இருக்கணும் அப்படின்னு சொல்ல வர்றாரு. அதுல முதலாவது ஒரே நம்பிக்கை அப்படிங்கிறத குறிப்பிட்டிருக்கிறார். நம்ம எல்லாருக்கும் என்னவா? ஒரே நம்பிக்கை இருக்கிறது. அது என்னவாக இந்த இடத்துல நம்பிக்கை அப்படின்னு பொதுவாக சொல்லி இருக்கிறது. எதை பற்றிய நம்பிக்கை அப்படின்னு அந்த நம்பிக்கையை நமக்கு அறிமுகம் செய்யவில்லை. ஒரே நம்பிக்கை அப்படின்னு மட்டும் சொல்றாரு. அப்ப அது என்னவாக இருக்கலாம் அப்படிங்கிறது நம்முடைய மனசுல ஒரு கேள்வி எழும்புகிறது. நான் என்னவாக இருக்கலாம்னு நினைக்கிறேங்கிறத நான் உங்ககிட்ட சொல்றேன். நீங்க இதோடு சம்பந்தப்பட்டு வேற எதையாவது யோசிப்பீர்களானால், அது வசனத்துக்கு பொருத்தமாக இருந்தால் நீங்கள் அதை சிந்தித்துக் கொள்ளலாம்.
அல்லது நான் சொல்லுவதோடு கூட சேர்த்து அதையும் சிந்திக்கலாம். நீங்கள் ஏதாவது அப்படி சிந்தித்தால் அதை நான் முடித்து கீழே இறங்கும்போது நான் இதை இப்படி கூட யோசித்தேன், இந்த நம்பிக்கை என்பது இதுவாக இருக்கலாம் என்று அப்படின்னு சொன்னால் அப்போ எனக்கு ஒரு நல்ல பாயிண்ட் கொடுக்குறீங்க. நான் அடுத்தடுத்துல பிரசங்கம் பண்ணுறதுக்கும் சேர்த்துக்கிடுறதுக்கும் இது ரொம்ப உதவியாக இருக்கும். நாம் எல்லாருமே படிக்கத்தானே செய்கிறோம், வாழ்நாள் முழுவதும் படிக்கிறோம். அதனால ஒருவருக்கொருவர் போதித்து கற்றுக்கொள்வதிலே தவறு இல்லை. இந்த ஒரே நம்பிக்கை அப்படின்னு சொல்லும்போது என்னவாக இருக்கலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னு பார்க்கும்போது, சபை அப்படிங்கிறது யூதர்களிலிருந்தும் புறஜாதியாரிலிருந்தும் ரட்சிக்கப்பட்டு ஒன்றாக சேருகிற கூட்டம். அதை நான் வசனத்தை ஏற்கனவே சொன்னேன். 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரத்தின் கடைசி வசனத்தில், நீங்களும் யூதருக்கும் கிரேக்கருக்கும்னா புறஜாதிகளுக்கும் தேவனுடைய சபைக்கும் இடர்லற்றவர்களாயிருங்கள் அப்படின்னு சொல்றாரு. அப்போ ஒட்டுமொத்த மனித சமுதாயம் 3ஆக பிரிக்கப்படுகிறது. யூதர்கள், புறஜாதிகள், தேவனுடைய சபை. இதை நீங்க வேதத்துல பார்த்தீங்கன்னா ரொம்ப சரியா பார்க்கலாம். ஆதியாகமம் 1ஆம் அதிகாரத்திலிருந்து 11ஆம் அதிகாரம் வரை மனித இனம் ஒன்றாகவே வந்து கொண்டிருக்கிறத பார்க்கலாம். வேறொரு குரூப் இல்லை, மனித இனம் ஒன்றாகவே வருது, ஒரே இனம் மனித இனம். ஆனால் ஆதியாகமம் 12ஆம் அதிகாரத்திலிருந்து மனித இனம் 2ஆக பிரிகிறது. ஆதியாகமம் 12ஆம் அதிகாரத்தின் முக்கிய விஷயம் என்ன? ஆபிரகாமுக்கு உண்டான அழைப்பு. அந்த அழைக்கிறார். ஆபிரகாமுடைய ஆண்டவருடைய அழைப்பை ஏற்று ஆபிரகாம் புறப்பட்டு போகிறார். அவருக்கு சில வாக்குத்தத்தங்களை கொடுக்கிறார். உனக்குள் பூமியின் வம்சங்கள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும் என்று, ஆபிரகாமினுடைய வழித்தோன்றலாய் சந்ததியாய் வரவிருக்கின்ற உலகத்திற்கு ஆசீர்வாதமாக விளங்கக்கூடிய மேசியாவை பற்றி, சந்ததியை பற்றி அறிவிக்கிறார். அப்போ ஒரு இனத்தை தேர்ந்தெடுக்கிறார் ஆபிரகாமிலிருந்து. அப்படி வந்ததுதான் இஸ்ரவேலர். அப்போ ஆதி ஆகமம் முதல் அதிகாரம்னா மனுஷனை படைக்கிறது 2ஆம் அதிகாரம், அதிலிருந்து 11ஆம் அதிகாரம் வரை மனித இனம் ஒரே இனமாக வருகிறது. ஆதி ஆகமம் 12 வரும்போது மனித இனம் 2ஆக பிரிகிறது. இன்னொரு கூட்டம் புதுசா உருவாகுது, அது யூதர்கள். இந்த இரண்டுமே அப்படியே சேர்ந்தே வந்துகிட்டு இருக்குது. அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 1ஆம் அதிகாரம் உடைய. அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 2ஆம் அதிகாரம் வரும்போது மனித இனம் 3ஆக பிரிகிறது. மனித இனத்துல 3ஆவது ஒரு கூட்டம் உருவாகுது. அதுதான் எது? தேவனுடைய சபை. இதை நீங்க ஈஸியா மனசுல பதிய வச்சுக்கலாம். இதை அப்போ அந்த யூதர்கள், புறஜாதிகள், இந்த 2லிருந்து ரட்சிக்கப்பட்டு உருவாகி வர்றது சபை அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். இதுல இஸ்ரவேல் ஜனங்களை பத்தி சொல்லும்போது அவங்களுக்கு கிடைத்திருக்கிற ஸ்லாக்கியங்கள் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்கும்போது, ரோமர் 9ஆம் அதிகாரத்துல யூதர்களுக்கு கிடைத்திருக்கிற மேன்மையை பற்றி பவுல் அப்போஸ்தலன் விவரிப்பார் ஒரு 2 வசனங்களிலே. ரோமர் 9ஆம் அதிகாரம் 3, 4, 5. 9ஆம் அதிகாரத்தில் 3 to 5 வாசிக்கிறேன் பாருங்க. மாம்சத்தின்படி என் இனத்தாராகிய என் சகோதரருக்கு பதிலாக நானே கிறிஸ்துவை விட்டு சபிக்கப்பட்டவனாக வேண்டும் என்று விரும்புவேனே. அவர்கள் இஸ்ரவேலரே. புத்திர சுவிகாரமும் மகிமையும் உடன்படிக்கைகளும் நியாயப்பிரமாணமும் தேவ ஆராதனையும் வாக்குத்தத்தங்களும் அவர்களுடையவைகளே. பிதாக்கள் அவர்களுடையவர்களே. மாம்சத்தின்படி கிறிஸ்துவும் அவர்களில் பிறந்தாரே. இவர் என்றென்றைக்கும் ஸ்தோத்தரிக்கப்பட்ட சர்வத்திற்கும் மேலான தேவன் அப்படிங்கிறார். அப்ப இஸ்ரவேல் ஜனங்களுக்குரிய ஸ்லாக்கியங்கள், பாக்கியங்கள் என்ன அப்படின்னு சொல்லி பல விஷயங்களை சொல்லும்போது மகிமையும் அப்படின்னு சொல்றார். அப்ப இஸ்ரவேலர்களுக்குள்ளதான ஒரு ஆசீர்வாதம் என்னவா? மகிமை. புதிய ஏற்பாட்டுக்கு நம்மோடு சம்பந்தப்பட்டு
வேத வசனம் மகிமை பற்றி சொல்லுகிறது என்னவென்றால், இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கிடைத்திருக்கிறதை விட மிகச்சிறந்த, எத்தனையோ மடங்கு மிகச்சிறந்த, மிக உயர்ந்த மகிமையின் அனுபவம் நமக்கு காத்திருக்கிறது. நமக்கு மட்டுமல்ல, ஆண்டவராய் மரித்து உயிர்த்தெழுந்த கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்து ஏற்றுக்கொண்ட தேவனுடைய பிள்ளைகள் எல்லாருக்கும், அது யூதர்களாகவும் இருக்கலாம், புறஜாதியாராகவும் இருக்கலாம், இவங்க எல்லாருக்கும் மகிமை வாக்களிக்கப்பட்டிருக்கிறது. அந்த மகிமை என்ன தெரியுமா? பவுல் அப்போஸ்தலன் ரொம்ப அழகா சொல்லுவாரு. 2 தெசலோனிக்கேயர் 2ஆம் அதிகாரம் அதனுடைய 14வது வசனம். 2 தெசலோனிக்கேயர் 2ஆம் அதிகாரம் அதனுடைய 14வது வசனத்தில் இப்படியாக வாசிக்கிறோம். நீங்கள் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மகிமையை அடையும் பொருட்டாக எங்கள் சுவிசேஷத்தினாலே அந்த இரட்சிப்புக்கு அவர் உங்களை அழைத்தார். ஆண்டவர் நம்மை சுவிசேஷத்தினாலே இரட்சிப்புக்காக அழைத்திருக்கிறாராம். எதுக்கு? பரலோகத்துக்கு கொண்டு போய் சேர்க்கணும் அப்படிங்கிறதுக்காக இல்லை. நம்ம ரட்சிக்கப்பட்டதுனால பரலோகம் நமக்கு கிடைக்குது. அழியாததும் மாசற்றதும் வாடாததுமான சுதந்திரம் நமக்கு கிடைக்குது, கிடைக்க போகுது. நிறைய ஆசீர்வாதங்கள் நம்முடைய ரட்சிப்பில் அடங்கியிருக்கு. ஆனா பவுல் அப்போஸ்தலன் இந்த இடத்துல சொல்றது, இயேசு கிறிஸ்துவின் மகிமையை அடையும் பொருட்டாக அப்படின்னு வாசிக்கிறோம். தேவன் மனிதனை சிருஷ்டித்தார். அவனை தமது சாயலாக தமது ரூபத்தின்படியே படைத்தார். அவன் தேவ மகிமையினால் சூழப்பட்டிருந்தான். ஆனால் பிசாசினுடைய வஞ்சனைக்கு விழுந்து அவன் பாவம் செய்த போது, தேவனுடைய கட்டளையை மீறி பாவியான போது அவனுக்கு ஏற்பட்ட இழப்புகளில் ஒன்று, தேவ மகிமை அவனை விட்டு விலகி சென்றது. அதனாலே தான் ரோமர் நிருபத்தில் நான் வாசிக்கிறோம், எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமை அற்றவர்களானார்கள். ஆதாம் ஏவாள் பாவம் செய்து தேவ மகிமை இழந்து போன போது அந்த நிலையில் மனுக்குலம் அவர்களிலிருந்து பிறந்து வந்ததினால் நாம் எல்லாருமே பிறப்பாலேயே பாவிகள், மகிமை இழந்தவர்கள். அப்படி இழந்து போன அந்த மகிமையை திரும்ப நமக்கு கொடுப்பதற்கு சித்தம் கொண்ட தேவன் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாக அந்த திட்டத்தை நிறைவேற்றினார். அவரை விசுவாசித்து ஏற்றுக்கொண்ட போது பாவ மன்னிப்பு பெற்ற நாம், ஆவியிலே ரட்சிக்கப்பட்ட நாம், அன்றாட வாழ்விலே ஆத்மாவிலே ரட்சிக்கப்பட்டு கொண்டிருக்கிற நாம், இனி ஒரு நாளில் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வரும்போது நம்முடைய சரீரம் மீட்படையும். அந்த சரீரம் மீட்கப்படுகிற அந்த நன்னாளிலே நம்முடைய சரீரமானது ஆண்டவருடைய சரீரத்தை போல மறுரூபமாகும், மகிமை அடையும். இல்லையா? அதுதான் இங்கே நான் வாசிக்கிறோம், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய மகிமையை அடையும் பொருட்டாக. அப்போ பழைய ஏற்பாட்டிலே இஸ்ரவேலர்களுக்குள்ள ஆசீர்வாதங்களில் ஒன்று மகிமை. புதிய ஏற்பாட்டுக்கு நம்மை விசுவாசிகளை பற்றி சொல்லும் போது அது யூதர்களானாலும் புறஜாதிகளானாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்து ஏற்றுக்கொண்ட எத்தனை பேர், அத்தனை பேரும் கிறிஸ்துவினுடைய மகிமைக்கு பங்குள்ளவர்களாக மாறுகிறார்கள். இது எவ்வளவு பெரிய ஸ்லாக்கியம் பாருங்க. பரலோகத்துக்கு போறது, அங்க நமக்கு கிரீடங்கள் கிடைக்கிறது, சிங்காசனங்கள் கிடைக்கிறது, ஜீவ விருட்ச கனியை புசிக்கிறது, ஜீவ தண்ணீரை பருகிறது, இதெல்லாம் நமக்கு சந்தோஷமான விஷயம்தான். ஆனா இது எல்லாத்தையும் விட நமக்கு ரொம்ப பரவசம் அடைய வைக்கிறது, ஆனந்தம் அடைய வைக்கிறது என்னன்னா, நம்ம அவரை போல மாற போறோம், அவருடைய மகிமையை நம்ம அடைய போறோம். இது ரொம்ப ஆச்சரியம் இல்ல? அப்போஸ்தலனாகிய பவுல் பிலிப்பியருக்கு நிருபம் எழுதும்போது சொல்றாரு, நம்முடைய குடியிருப்பு பரலோகத்தில் இருக்கிறது, அங்கே இருந்து கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்னும் இரட்சகர் வரை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். அவர் வரும்போது தமக்குள்ளே கிரியை செய்கிற நம்முடைய வல்லமையான செயலின்படியே நம்முடைய இந்த அற்பமான சரீரத்தை தம்முடைய சரீரத்திற்கு ஒப்பாக அவர் என்ன செய்வாராம்? மறுரூபமாக்குவார்.
ஆண்டவரை போல மாறப்போகிறோம். இன்னொரு இடத்துல பவுல் அப்போஸ்தலன் ரொம்ப அழகா விரிவா சொல்லியிருப்பாரு. ரோமர் 8ஆம் அதிகாரத்துல என்ன வாசிக்கிறோம்? 29, 30 வசனங்கள். ரோமர் 8. அநேக சகோதரருக்குள்ளே தேவன் எவர்களை முன்னறிந்தாரோ அவர்களை தமது குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாய் இருப்பதற்கு முன்குறித்திருக்கிறார். எவர்களை முன்குறித்தாரோ அவர்களை அழைத்தும் இருக்கிறார். எவர்களை அழைத்தாரோ அவர்களை நீதிமான்களாக்கியும் இருக்கிறார். எவர்களை நீதிமான்களாக்கினாரோ அவர்களை மகிமைப்படுத்தியும் இருக்கிறார். மகிமைப்படுத்தியும் இருக்கிறார். இந்த இடத்துல மகிமைப்படுத்தியும் இருக்கிறார் அப்படிங்கிறது வந்து பாஸ்ட் டென்ஸ்ல சொல்லி இருக்கு இல்லையா? அப்படித்தானே? மகிமைப்படுத்தியும் இருக்கிறார் அப்படின்னு. நம்மை மகிமைப்படுத்தியும் இருக்கிறாருன்னு இங்க சொல்லி இருக்கு. ஆனா இப்ப நம்ம மகிமைப்படுத்தப்பட்ட நிலையிலயா இருக்கிறோம்? இல்ல. யோசேப்பினுடைய பலவர்ண அங்கி மாதிரி வித்தியாசமான கலர்ல உட்கார்ந்துருக்கோமா? கோதுமை கலரில் கொஞ்சம் பேர் உட்காந்துருக்கீங்க, நல்லா ஃபேராக கொஞ்சம் பேர் உட்காந்துருக்கிறீங்க. இன்னைக்கு என்னைய மாதிரி, ஜெய்சிங் பிரதரை மாதிரி, மழையில் நனைஞ்ச பனைமரம் மாதிரி அப்படி கொஞ்சம் பேர் உட்காந்துருக்குறோம். வித்தியாசமான கலரில் இருக்கிறோம். அன்னைக்கு யோசேப்பினுடைய பலவர்ண அங்கி எப்படி வித்தியாசமான கலராக இருந்ததோ அது மாதிரி நம்ம உட்காந்துருக்குறோம். மகிமைப்படுத்தப்படலையே இன்னும். இந்த இடத்துல மகிமைப்படுத்தியும் இருக்கிறார் அப்படின்னு சொல்றது நான் நினைக்கிறது, நடக்க போகிற விஷயத்தை அதனுடைய நிச்சயத்தை சொல்லுவதற்காக மகிமைப்படுத்தியும் இருக்கிறார் அப்படிங்கிறத அறுதியிட்டு சொல்லி இருக்கிறது. அப்படிதான் நான் நினைக்கிறேன். இதுக்கு ஒரு சில இடங்கள்ல வேதத்தில் அப்படி வருது. அதுக்கு ஒரு உதாரணம் சொல்றேன் பாருங்க. இந்த சமாரியா ஸ்திரிக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கும் இடையில நடந்த ஒரு உரையாடல். அந்த உரையாடல்ல நம்ம பார்க்கும்போது அந்த அம்மா வந்து மெதுவா ஆராதனையின் பக்கமாக ஆண்டவருடைய சிந்தனையை கொண்டு போவாங்க. அப்படித்தானே? அந்த அம்மாவுடைய வாழ்க்கையில் நடந்த விஷயங்களை ஆண்டவர் சொல்லிட்டே வருவாரு. அப்புறம் அவங்க வந்து ஆராதனை அப்படிங்கிற விஷயத்தை அவங்க கொண்டு போவாங்க. அந்த அம்மாவுடைய பேர் வந்து ஃபோர்டினோ அப்படின்னு சொல்லப்படுகிறது. வரலாற்று ஆசிரியர்கள் அப்படி சொல்றாங்க. சமாரியா ஸ்திரியினுடைய பேரு இருக்கலாம். பரலோகத்துக்கு போகும்போது நம்ம கேட்டுக்கிடுவோம், உங்க பேர் வந்து இன்ன பேருன்னு அன்னைக்கு எங்க பிரதர் வந்து பேசும்போது சொன்னாரு, அது உண்மைதானா அப்படின்னு கேட்போம். இல்லைன்னா நான் போய் கேட்கும்போது நீங்க என் கூட வந்துருங்க, சேர்ந்தே போய் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். அதுல ஆண்டவர் அந்த ஆராதனையை பற்றி சொல்லும் போது என்ன சொல்வாரு? 4ஆம் அதிகாரம் 23வது வசனத்திலிருந்து, உண்மையாய் தொழுது கொள்ளுகிறவர்கள் பிதாவை ஆவியோடும் இப்பொழுதே வந்திருக்கிறது. முதல்ல என்ன சொல்றாரு பாருங்க, 21ல, அதற்கு இயேசு, ஸ்திரியே, நான் சொல்லுகிறதை நம்பு, நீங்கள் இந்த மலையிலும் எருசலேமிலும் மாத்திரமல்ல எங்கும் பிதாவை தொழுது கொள்ளும் காலம் வருகிறது அப்படிங்கிறார். அப்ப என்ன அர்த்தம்? வரப்போறதா சொல்றாரு. இங்க 23ல உண்மையாய் தொழுது கொள்ளுகிறவர்கள் பிதாவை ஆவியோடு உண்மையோடும் தொழுது கொள்ளும் காலம் வரும் அப்படின்னு சொல்றாரு. அப்புறம் அது இப்பொழுதே வந்திருக்கிறது அப்படிங்கிறாரு. அப்ப உண்மையிலேயே இந்த சம்பவம் நடக்கும்போது எங்கும் தொழுது கொள்ள ஆரம்பிக்கல. ஏன்னா இது பழைய ஏற்பாட்டு காலம், எழுதப்பட்டது தான் புதிய ஏற்பாட்டில். இந்த சம்பவம் நடந்தது பழைய ஏற்பாட்டு காலத்தில், பழைய ஏற்பாட்டு காலத்தில் நடந்தது. ஆனால் புதிய ஏற்பாட்டில் எழுதப்பட்டிருக்கு. இயேசு கிறிஸ்து வந்தது வாழ்ந்தது பழைய ஏற்பாட்டு காலத்தில் அப்படின்னு கேட்டாமா, புதிய ஏற்பாடு எப்ப இருந்தா ஆரம்பிக்குது? சபை பெந்தகோஸ்தே நாள்ல இருந்து தான். அவருடைய மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிர் தெழுந்த பின் பரலோகத்துக்கு போறாரு, பரிசுத்த ஆவியானவர் அனுப்புறாரு. அதுல இருந்தா புதிய ஏற்பாட்டு காலம் ஆரம்பமாகுது. அப்போ அதுல இருந்து தான் எங்கும் தொழுது கொள்ளும் காலமே வருது. ஆனா ஆண்டவர் என்ன சொல்றாரு? அந்த சந்தோஷத்தின் மிகுதியினால
அவர் என்ன சொல்றார், ரொம்பவே அந்த விஷயத்தை சொல்லும்போது பரவசம் அடைகிறார். அது இப்பொழுதே வந்திருக்கிறது. நம்ம சில வேலை சொல்லுவோம்ல, இந்த வந்துட்டேன் அப்படின்னு சொல்லுவோம்ல, அது மாதிரி அவ்வளவு எதிர்நோக்கி இருக்கிறார் ஆண்டவர், அவரை எங்கும் தொழுது கொள்ளுகிறார். அதே மாதிரி தான் இங்கேயும் நம்ம இனிமே தான் மகிமைப்படுத்தப்பட போறோம், அவருடைய மகிமைக்கு பங்காளிகள் ஆகிறோம். ஆனா பவுல் என்ன சொல்றாரு, மகிமைப்படுத்தியும் இருக்கிறார். அப்ப அந்த மகிமைக்கு நம்ம பங்காளிகளாக மாறப்போறோம். சரி, அப்போ யூதர்கள் புறஜாதிகள் இது வித்தியாசமே இல்லாமல் எல்லாரும் மகிமை அடைவோம். ஒரே மகிமைக்கு நாம் பங்காளிகளாக போகிறோம். ஆண்டவரை போலமாக போகிற விசுவாசிகள், அதுல யூத விசுவாசிகள் புறஜாதி விசுவாசிகள் அப்படின்னு வித்தியாசம் இல்லை, எல்லாரும் மாறுவோம். அந்த விஷயத்தை பற்றி இங்க சொல்லி இருக்கிறது. நம்பிக்கை. அப்போ நமக்குள்ள ஒரே நம்பிக்கை, நம்முடைய நம்பிக்கை ஒன்று. அப்படியானால் நாம் எவ்வளவு ஒன்றாக இருக்க வேண்டும் அப்படின்னு கொண்டு வர்றாரு. ரெண்டாவது என்ன சொல்றாரு, ஒரே நம்பிக்கைக்கு அடுத்து ஒரே சரீரம். அப்படித்தானங்க, ஒரே சரீரம். இந்த இடத்துல ஒரே சரீரம் அப்படின்னு சொல்லும் போது எதை குறிப்பிடுறாருன்னா சபையை குறிப்பிடுறாரு. ஒரு விதத்துல சொல்ல போனா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு 3 விதமான சரீரங்கள் இருக்கிறதாக பார்க்கலாம். என்னென்ன? ஒன்று, அவர் இந்த பூமியில பிறந்து வளர்ந்து வாழ்ந்து மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிர் தெழுந்து பரலோகத்துக்கு போனார் இல்லையா, அப்போது அவருக்கு இருந்த சரீரம். அது பிதாவாகிய தேவனால் அவருக்காகவே ஆயத்தமாக்கப்பட்ட சரீரம். அது ஒரு சரீரம். இன்னொரு சரீரம் சபை. இன்னொன்னு அது உருவக சரீரம், நிழலாக சொல்லப்பட்டிருக்கிறது. இதை வாங்கி புசியுங்கள், இது உங்களுக்காக பிற்கப்படுகிற என்னுடைய சரீரமாய் இருக்கிறது. அப்ப அந்த இடத்துல ஆண்டவர் எதை பற்றி சொல்றாரு, பிற்கப்படுகிற அப்பத்தை பற்றி சொல்லுகிறார். அது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய சரீரத்தை நினைப்பூட்டுகிறதாக நம்ம சிந்திக்கிறோம். சரி, அப்போ ஒரே சரீரம் அப்படின்னு இங்க வாசிக்கிறோம்ல, அந்த இடத்துல ஒரே சரீரம் என்று சொல்லுவது சபையை பற்றி சொல்லி இருக்கிறது. வித்தியாசமான குடும்ப பின்னணியை கொண்டவர்கள், உலக பிரகாரமாக வித்தியாசமான இனங்களை சார்ந்தவர்கள், மொழியை சார்ந்தவர்கள், கலாச்சார பின்னணியை கொண்டவர்கள். இப்ப வேற ஒண்ணு வேண்டாம். இப்ப நம்ம பார்க்கும்போது ஒரே நாட்டில் பிறந்தோம், நம்ம எல்லாம் ஒரு நாட்டில் பிறந்திருக்கிறோம், இந்தியாவில் குறிப்பா தமிழ்நாட்டில். ஒரே மொழியை பேசுகிறோம், நம்முடைய தாய்மொழி தமிழ். இதை தவிர வேற நமக்குள்ள என்ன சொந்த பந்தம் இருக்கு? நீங்க யாரோ நான் யாரோ, அப்படிதானங்க. ஆனா உலகத்தில் இருக்கக்கூடிய சொந்த பந்தங்களை தாண்டி, அதையும் விட நம்முடைய ஐக்கியம், நம்முடைய ஒற்றுமை, நம்முடைய அன்பு. இப்ப நான் இங்க வர்றேன், இவ்வளவு அன்பு செலுத்துறீங்க, நான் யாரு உங்களுக்கு? ஒண்ணுமே இல்லைல்ல. ஆனா இந்த பாசமும் இந்த அன்பு எப்படி வந்தது? ஒரே சரீரமாக இணைக்கப்பட்டிருப்பதால், ஒரே சரீரமாக இணைக்கப்பட்டிருப்பதால். அப்படித்தானே? நான் அதை என்னைக்கும் மறக்க மாட்டேன். அதாவது என்னுடைய கடைசி பையன் வில்லியம் கேரி, அவனுடைய கல்யாணம் வந்தது. அப்போ அந்த கல்யாணத்துக்கு அழைப்பிதழ் கொடுக்கறதுக்காக நான் சில இடங்களுக்கு போன போது ஒட்டனத்துக்கும் வந்தேன். அப்போ பிரதர்ஸ் அங்கே ஒரு மீட்டிங் அரேஞ்ச் பண்ணாங்க. அப்போ அதில் செய்தியும் கொடுத்துட்டு கல்யாண பத்திரிக்கையும் கொடுத்துட்டு போனோம். அப்போ எனக்கு அவங்க சொல்லிவிட்டாங்க, கல்யாணத்துக்கு நீங்கள் சொல்லுங்கள், நாங்கள் முத நாளே வந்துடுறோம், அங்கே என்ன வேலை செய்யணுமோ எல்லாம் சொல்லுங்கள், நாங்கள் எல்லாம் செஞ்சிடுறோம், நீங்கள் எங்கிட்ட பொறுப்பை விட்டுருங்க, நாங்கள் பார்க்குறோன்னு சொன்னாங்க. அதேபடி நான் அப்படி அவங்கள வேலை வாங்க விரும்பலை, சொல்லவும் இல்லை.
காலையில் அந்த கல்யாணத்துக்கு சீக்கிரமா வந்து மண்டபத்தை நிறைச்சது அவங்க தான். அவங்க தான் வந்தாங்க. ஒட்டந்தத்துக்கு எனக்கு என்ன சம்பந்தம்? ஒரே சரீரம் அல்லவா, அந்த ஐக்கியம். தனித்தனியா இருந்தோம், ஆண்டவரை ஏற்றுக்கொண்டோம், ரட்சிக்கப்பட்டோம். நம்ம ரட்சிக்கப்படும் போதே பரிசுத்த ஆவியான் மூலமாக ஒரே சரீரமாக இணைக்கப்பட்டிருக்கிறோம். அப்போ ஒரு சரீரத்தில் அவயவங்களுக்கு இடையில் எப்படி ஐக்கியம் இருக்கிறதோ, இதே போல நீங்க என்ன செய்யணும்? ஒற்றுமையாக ஐக்கியமாக இருக்கணும் அப்படின்னு சொல்றாரு. அடுத்ததாக என்ன வாசிக்கிறோம்? ஒரே ஆவி. நம்ம எல்லாருக்கும் ஒரே ஆவி கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த இடத்துல ஆவின்னு சொல்றது நமக்குள் வாசம் பண்ணுகிற பரிசுத்த ஆவியானவரை குறிக்கக்கூடியதாக இருக்கு. ஒவ்வொரு மனுஷனுக்கும் அவனவனுடைய ஆவின்னு ஒண்ணு இருக்கு, ஆவி, ஆத்ம, சரீரம். ஆனா இங்கே சொல்லுகிறது ஒரே ஆவி அப்படிங்கிறது பரிசுத்த ஆவியானவர். அது கொஞ்சம் யோசித்து பாருங்க. பெந்தெகோஸ்தே நாள்ல பரிசுத்த ஆவியானவர் வந்தாரு. பரிசுத்த ஆவியின் திருமுழுக்கு, ஞானஸ்நானம் நடந்தது. அன்னைக்கு சபையாகிய சரீரம் உருவானது. அன்னைக்கு பரிசுத்த ஆவியானவர் யார் மேல இறங்கினாரு? பரிசுத்த ஆவியை பெற்றதெல்லாம் யாரு? யூதர்கள். யூதர்கள் தானே. அதுக்கப்புறம் அன்னைக்கு அவங்களுடைய பிரசங்கத்தை கேட்டு 3000 பேர் ரட்சிக்கப்படுறாங்க. அவங்களும் யாருங்க? யூதர்கள். அதுக்கப்புறம் புருஷர்கள் மட்டும் 5000 பேருக்கு குறையாம இருந்தாங்க இல்லையா? இனி எவ்வளவு மொத்தம் அங்கத்தினர்கள்? இதெல்லாம் யூதர்கள். யூதர்களை தவிர்த்து வேறொரு இனம் அடுத்து உள்ள வர்றது அப்போஸ்தலர் 8ஆம் அதிகாரத்துல. யாரு? சமாரியர்கள். ஆண்டவர் ரொம்ப அழகா சொன்னாரு, பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் எருசலேமிலும் யூதயாவிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தம். அந்த ஸ்டெப் எப்படி கொண்டு வராரு பாருங்க. இப்ப அப்போஸ்தல நடவடிக்கைகள் 1ஆம் அதிகாரத்திலிருந்து 7ஆம் அதிகாரம் வரைக்கும் ரட்சிப்பின் அனுபவத்துக்குள்ள வர்றது எல்லாமே யூதர்கள். பரிசுத்த ஆவியானவர் என்னும் அந்த ஜீவ தண்ணீர் அவர்கள் நடுவில் ஓடியது, அதனால் நிரப்பப்பட்டார்கள். இப்ப 8ஆம் அதிகாரத்தில் சமாரியர்கள் முதலாவதாக என்ன செய்யறாங்க? ரட்சிக்கப்பட்டு சபைக்குள்ள கடந்து வர்றாங்க. இப்ப அவங்க உள்ள வந்துட்டாங்க. இந்த செய்தி எருசலேமுக்கு போகுது. எருசலேம் சபையில் இருக்கிறவங்க எல்லாம் யாருங்க? யூதர்கள். அடடே, சமாரியர்களா? அவங்க ரட்சிக்கப்பட்டிருக்காங்களா? இது என்ன? அது வரைக்கும் அவங்களுடைய என்ன? ரட்சிப்பு யாருக்கு? யூதர்களுக்கு. இதுதான் அவங்க சிந்தனை. சில வேளைகள்ல அர்த்தம் புரியாமலேயே பழைய ஏற்பாட்டுக்கார தீர்க்க தரிசனம் சொல்லி இருக்காங்க. அது என்ன சொன்னா அவங்களுக்கே தெரியாது. அது எப்போ நடக்குங்கிறது அவங்களுக்கே தெரியாது. அவங்க அதை பற்றி விடிய விடிய உட்கார்ந்து ஆராய்ச்சி பண்ணியிருக்காங்க. நம்ம எதை சொன்னோம் அப்படின்னு. இப்ப நான் சொல்றதுக்கு வசன ஆதாரம் இருக்கா? 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 10-11 வசனங்கள்ல சொல்லியிருக்கு. உங்களுக்கு உண்டான ரட்சிப்பை குறித்து தீர்க்க தரிசனம் சொன்ன தீர்க்கதரிசிகள் இது இன்ன காலத்தை குறித்தது என்பதை அவர்கள் கருத்தாய் ஆராய்ந்தார்கள். ஆராய்ந்தார்கள் அப்படின்னு சொல்லியிருக்கு. அது என்னங்கிறத உங்களுக்கு புரியல. இதே போல பெந்தெகோஸ்தே நாள்ல சபைங்கிற அந்த ஆவிக்குரிய மாளிகை உருவாகுது. அதுக்கு திறப்பு விழா பண்ணி திறந்து வச்சது பேதுரு தான். அவரை வச்சுதான் திறக்கணும்னு ஆண்டவர் சித்தம் கொண்டார். ஏன்னா சாவி அவர் கையில தான் ஆண்டவர் கொடுத்துருக்காரு. யார் கையில? பேதுரு கையில. ஆமா, பரலோக ராஜ்யத்தின் திறவுகோல்களை நான் உனக்கு தர்றேன்னு சொன்னார்ல, அதை வச்சு திறந்தார். திறந்து முதல்ல திறந்த உடனே உள்ள போனது யாருங்க? 3000 பேரு. அதுக்கு ஆண்டவர் பயன்படுத்தினது பேதுருவை. அப்ப திறப்பு விழா பிரசங்கம் பேதுரு பண்ணும்போது சொல்றாரு, வாக்கு தத்தமானது உங்களுக்கும் உங்களுடைய பிள்ளைகளுக்கும், உங்களுக்குன்னா யாரு? யூதர்கள். உங்களுடைய பிள்ளைகளுக்கும் அப்படின்னா அதுவும் யூதர்கள் தான். அடுத்த ஒரு வாசகம் சொல்லுவாரு, நம்முடைய தேவனாகிய கர்த்தர்
தூரத்திலிருந்து வரவழைக்கும் யாவருக்கும் உரியது. தூரத்திலிருந்து வர்றவங்க யாரு? புறஜாதிகள். இதை உறுதிப்படுத்துறதுக்கு ஒரு வசனத்தை சொல்லுங்க பார்க்கலாம். தூரத்திலிருந்து வருகிறவர்கள். கரெக்ட் கரெக்ட். ஜோன்ஸ் ஐயா மக இல்லையா, அதனால அப்படிதான் சொல்லுவாங்க. நம்முடைய முன்பே இருந்த நீங்கள். ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கெல்லாம் ஸ்தோத்திரம் பண்ணும்போது இதை சொல்லுவோம்ல, சொல்லுவோம்ல. ஆமா, அப்போ தூரமா இருந்தவர்கள். அதே தான் பேதுருவும் சொல்றாரு. இது தேவனாகிய கர்த்தர் தூரத்திலிருந்து வரவழைக்கும் யாவருக்கும் உரியது. எது எது? பரிசுத்த ஆவி என்னும் வாக்குத்தத்தம். யூதர்களுக்கு, உங்களுக்கு மட்டும் இல்ல, உங்க பிள்ளைகளுக்கு மட்டுமல்ல, தேவனாகிய கர்த்தர் தூரத்திலிருந்து வரவழைக்கிற யாவருக்கும் உரியதுன்னா புறஜாதிகளுக்கும் உரியதுன்னா அன்னைக்கு பேசிட்டாரு. இன்னைக்கு பெந்தெகோஸ்தே நாள்ல. ஆனா என்னன்னா அவருக்கே அர்த்தம் புரியலன்னு நினைக்கிறேன். அதனாலதான் புறஜாதியிலிருந்து முதல்ல ரட்சிக்கப்பட்டது யாரு? சமாரியர்கள் 8ஆம் அதிகாரத்தில். கரெக்ட், ஜெய்சிங் பிரதர். கொர்நெல்லியோ அவர் தான் புறஜாதியிலிருந்து ரட்சிக்கப்பட்டு வர்ற முதல் ஆள். அப்போ அங்க ஸ்பெஷலா ஒரு தரிசனத்தை கொடுத்து அனுப்ப வேண்டியதாச்சு. அப்பயும் போவா வேண்டாமான்னு சந்தேகப்படுறாரு. தைரியமா என்ன செய், போங்கிறாரு. இத்தனைக்கும் தேவனாகிய கர்த்தர் தூரத்திலிருந்து வரவழைக்கும் யாவருக்கும் உரியதுன்னு பெந்தெகோஸ்தே நாள்ல பிரசங்கம் பண்ணவர் தான். ஒரு ஸ்பெஷலா ஒரு தரிசனத்தை கொடுத்து அனுப்ப வேண்டிய நிலைமை வந்துச்சு. பெந்தெகோஸ்தே நாளில் பரிசுத்த ஆவியானவர் யூதர்கள் மேல் இறங்கினார். 8ஆம் அதிகாரத்தில் சமாரியர்கள் மேல், 10ஆம் அதிகாரத்தில் புறஜாதிகள் மேல். அவங்க மேல எந்த ஆவியானவர் இறங்கினாரோ அதே ஆவியானவர் சமாரியர் மேலும், அதே ஆவியானவர் புறஜாதியாராகிய கொர்நெல்லியு மேலும். அப்ப ஆண்டவர் யூதர்களைப் போலவே சமாரியரையும் புறஜாதிகளையும் அங்கீகரித்திருக்கிறார் என்பதை நிரூபித்திருக்கிறார். ஆக நாம் எல்லாருக்குள்ளும் இருக்கிறது ஒரே ஆவி. அப்ப நம்ம எவ்வளவு ஐக்கியமா இருக்கணும் அப்படிங்கிறத பவுல் அப்போஸ்தலன் சொல்றாரு. அடுத்ததாக என்ன சொல்றாரு? ஒரே கர்த்தரும். ஒரே கர்த்தரும். இத சொல்றதனுடைய அந்த முக்கியத்துவத்தை நம்ம உணரணும்னா அந்த கால பின்னணியை கொஞ்சம் பார்க்கணும். பொதுவாக யூதர்கள் ஒரே தேவனை வணங்கினார்கள், அப்படித்தானே? ஒரே தேவனை வழிபட்டு வந்தவர்கள். புறஜாதிகள் அநேக கடவுள்களை வணங்கி வந்தார்கள். போதாக்குறைக்கு ரோமர்கள் ஆட்சி வந்ததுக்கு அப்புறம் அரச வழிபாடு ஆரம்பமாயிற்று. மன்னனை கடவுளாக வணங்கணும். இப்போ பழைய ஏற்பாட்டில் நேபுகாத்நேச்சார், அப்புறம் மேதிய ராஜாவான மேதிய பாரசீக பேரரசர்கள் தரியோ கோரேஸ், இவங்களுடைய காலகட்டத்தில் எல்லாம் அவங்க உண்டு பண்ணின சிலையை வணங்கணும்னு கட்டாயப்படுத்தினாங்க. தன்னை வணங்கணும்னு சொல்லலை, அப்படித்தானே? ஆனா ரோமர்களுடைய ஆட்சி காலத்தில் அரசனை வழிபடணும். அரசன் அரியணையில் உட்கார்ந்துருப்பார். அவருக்கு முன்னாடி நெருப்பு எரிந்திருக்கும். ஒரு பலிபீடம் மாதிரி இருக்கும், நெருப்பு எரிந்து கொண்டு இருக்கும். தூபபீடம் மாதிரி இருக்கும். அதில் இருக்கும் சாம்பிராணி அள்ளி போட்டுட்டு தெண்டனிட்டு என்ன செய்யணும்? அரசனை வணங்கணும். ராயன், சீசர். அப்ப அவங்க சொல்லணும், சீசர் இஸ் மை லார்ட் அப்படின்னு சொல்லணும். ராயனே எங்கள் கர்த்தர், ராயனே எங்கள் ஆண்டவர் அப்படின்னு அறிக்கை செய்யணும். அப்ப விட்டுருவாங்க. இதை செய்ய தவறுனா கொல்லுவாங்க. ஆனா விசுவாசிகள் என்ன செய்ய மாட்டாங்க? செய்ய மாட்டாங்க. உறுதியா நிற்பாங்க.
அப்படி படுகொலை செய்யப்பட்டவர்கள் லட்சக்கணக்கில், கோடிக்கணக்கில். அப்போ இப்படி அரச வழிபாடு உட்பட பலரையும் கர்த்தராக வழிபட்டு கொண்டு வந்த மக்கள் மத்தியிலே நீங்கள் ஒரே கர்த்தரை ஆராதிக்கிறவர்களாக இருக்கிறீர்கள், ஒரே கர்த்தரை ஏற்றுக்கொண்டவர்களாக இருக்கிறீர்கள், அவரை சேவிக்கிறவர்களாக இருக்கிறீர்கள். அப்ப நீங்க எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத திரும்ப சிந்திக்க தூண்டுறார். அப்புறம் என்ன சொல்றாரு? ஒரே விசுவாசம். ஒரே விசுவாசம். விசுவாசங்கிறது பல அர்த்தத்துல சொல்லியிருக்கு. விசுவாசங்கிற விஷயத்தை பேசும்போது நான் சொல்றேன். இப்ப அப்ப அது சொல்ல வேண்டியது வர்றதுனால இப்ப நம்ம அதை விடுறேன். அடுத்து ஒரே ஞான ஸ்நானம். ஒரே ஞான ஸ்நானம். இப்ப ஒரு சின்ன கேள்வி. ஒரே ஞான ஸ்நானம்னு இங்க சொல்லியிருக்க, அது எது? இப்ப சபைக்கு எத்தனை ஞான ஸ்நானம் இருக்கு? ஒரே ஞான ஸ்நானம். இப்ப நான் திரும்ப கேட்கிறேன், அந்த ஒரே ஞான ஸ்நானம்னு சொல்றீங்கல்ல, அது எது? ஒன்று தண்ணீர்ல மூழ்கி ஞானஸ்தானம் எடுக்கிறோம், அப்படித்தானே? அதைத்தான் இப்ப நீங்க சொல்லிக்கிட்டு இருக்கீங்க, ஆமா தானே? ஆமா. ஒரு ஞானஸ்நானம். இன்னொன்னு பரிசுத்தாவியினால் உள்ள ஞானஸ்நானம்னு ஒன்று இருக்கா? சபைக்கு உண்டா இல்லையா? சபைக்கு உண்டு இல்ல? இப்ப சொல்லுங்க, சபைக்கு எத்தனை ஞானஸ்நானம்? ஒரே ஞானஸ்நானம். அது எது? அந்த ஒரே ஞானஸ்நானம் எதை சொல்றாரு பவுல் அப்படிங்கிறத நீங்க சொல்லுங்க பாப்போம். சரி, தண்ணீர்ல மூழ்கி ஞானஸ்நானம் பெறோம். ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு ரட்சிக்கப்பட்டு தண்ணீர்ல மூழ்கி ஞானஸ்நானம் பெறோம். அந்த தண்ணீரில் மூழ்கி எடுக்கிற ஞான ஸ்நானத்தை தான் பவுல் சொல்றாரு அப்படிங்கிறதுக்கு எவிடன்ஸ் கொடுக்க முடியுமா? சரி சரி, இப்ப நானே சொல்றேன். சபைக்கு 2 ஞானஸ்நானம் இருக்கு. ஒன்று பரிசுத்தாவியினால் உள்ள ஞானஸ்நானம், இன்னொன்று நம்ம ஆண்டவரை விசுவாசித்து ஏற்றுக்கொள்ளும் போது தண்ணீர்ல மூழ்கி பெற ஞானஸ்நானம். இதுல எது முக்கியம் அப்படின்னு கேட்டா, ரெண்டுமே முக்கியம். ஆனா இங்க பவுல் ஒரே ஞானஸ்நானம்னு சொல்றாரு. அது தண்ணீர் ஞானஸ்நானத்தை பத்தி சொல்றாரு அப்படின்னு அர்த்தம் எடுத்தால், தண்ணீரில் ஞானஸ்நானம் கொடுத்தாருன்னு அர்த்தம் எடுத்தால், அப்போ பரிசுத்தாவியின் ஞானஸ்நானம் அது என்னாச்சு அப்படின்னு ஒரு கேள்வி வருது. ஏன்னா யோவான் உங்களுக்கு ஜலத்தினால ஞானஸ்நானம் கொடுத்தா, இன்னும் சில நாளைக்குள்ளே பரிசுத்தாவியினால் ஞானஸ்நானம் பெறுவீர்கள்னு ஆண்டவரே சொன்னாரு. பெந்தெகோஸ்தே நாள்ல பரிசுத்தாவியின் திருமுழுக்கு நடந்தது, சபை உருவானது. அப்போ இதுல எதை பத்தி பவுல் சொல்றாரு அப்படின்னு கேட்டா, ஒரே ஞானஸ்நானம் தான், ஒண்ணுதான். ஆனால் இல்ல, இது சரியான விளக்கத்தை நான் சொல்றேன் பாருங்க. ஒரே ஞானஸ்நானம் தான், அதுல சந்தேகம் இல்லை. அப்படி 2ன்னு அர்த்தம் எடுத்தா இந்த வேத வசனத்திற்கு அது முரணாக போயிடும். அப்போ வேத வசனத்துக்கு முரண் இல்லாமல் அதை நாம் சரியாக புரிந்து கொள்ள வேண்டுமானால், ஒரே ஞானஸ்நானம் பவுல் அப்போஸ்தலன் சொல்றது கரெக்ட். ஆனால் அந்த ஒரே ஞானஸ்நானத்தை 2 கோணங்களில் அல்லது 2 விதமாக நம்ம பிரிக்கிறோம். ஒன்று நிழல், இன்னொன்று நிஜம். ஒன்று நிழல், நிஜம் அல்லது பொருள். இப்ப ஒரு கேள்வி, எது நிழல், எது பொருள்?
பதில். நம்ம ஆண்டவரை விசுவாசித்து ஏற்றுக்கொள்ளும் போது தண்ணீரில் மூழ்கி ஞானஸ்நானம் எடுக்கிறேன்ல, இது நிழல். இது நிழல். அதே நேரத்தில் நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்து ஏற்றுக்கொள்ளும் போது பரிசுத்த ஆவியானவரால் ஞானஸ்நானத்துக்கு உட்படுத்தப்படுறோம் இல்லையா, அது நிஜம். ஏன்? தண்ணீர் ஞானஸ்நானத்தினால நம்ம பாவத்துக்கு செத்து நீதிக்கு என்ன செய்யறதில்லை, பிழைக்கிறதில்லை. ஏன்னா இந்த பாவத்திற்கு செத்து நீதிக்கு பிழைக்கிற அனுபவம் சரீரத்தில் ஏற்படுகிற உணர்வல்ல. அது எதுல நடக்கிறதுங்க? ஆவியில நடக்கிறது. அப்ப அது எதனாலதான் நிறைவேறும்? பரிசுத்தாவியின் ஞானஸ்நானத்துல தான் அது நிறைவேறும். பரிசுத்தாவியின் ஞானஸ்நானத்தினால நமக்கு ஏற்பட்ட அனுபவத்தை அடுத்த தண்ணீர் ஞானஸ்நானத்தின் மூலமாக வெளி உலகத்திற்கு அதை என்ன செய்யறோம்? பிரகடனம் செய்யறோம். அப்போ ஒண்ணு பொருள் நிஜம். அது எது? பரிசுத்தாவியின் ஞானஸ்நானம். அதனுடைய நிழல் தண்ணீரில் எடுக்கிற ஞானஸ்நானம். இப்ப இங்க ஒரு நிலை கண்ணாடி இருக்கு. இந்த கண்ணாடிக்கு முன்னாடி நான் நிக்கிறேன். இது பிம்பம். நான் நிக்கிறேன் இங்க. அங்க கண்ணாடி இருக்கு. அதுல ஒண்ணு தெரியும். அதுல ஒரு பாலிமானுவேல் தெரியும்ல. அது என்ன சொல்லுவோம்? பிரதிபிம்பம் அல்லது நிழல் அப்படின்னு சொல்லுவோம். இப்ப எனக்கு நேர கையை காட்டி இது யாருன்னு கேட்டா என்ன சொல்லுவீங்க? பாலிமானுவேல்னு சொல்லுவீங்க. எனக்கு நேர கையை காட்டி இது யாருன்னு கேட்டா பாலிமானுவேல்னு சொல்லுவீங்க. இது அந்த கண்ணாடியை காட்டி அது யாரு அப்படின்னு கேட்டா என்ன சொல்லுவீங்க? அதையும் பாலிமானுவேல் தான் சொல்லுவீங்க. என்னைய நீட்டு கேட்டாலும் பாலிமானுவேல் தான் சொல்லுவீங்க. அதை விரல் நீட்டு இது யாருன்னு கேட்டா அதுவும் பாலிமானுவேல் தான் சொல்லுவீங்க. அப்ப ரெண்டு பாலிமானுவேலா? இல்ல, ஒரு ஆளு தானே. அப்ப ஒண்ணு நிஜம், இன்னொன்னு நிழல். இப்ப புரியுதா? அதே மாதிரி ஞான ஸ்நானம் ஒன்று, அது பரிசுத்த ஆவியினால் உள்ள ஞான ஸ்நானம். அதான் நிஜம், பொருள். அதனுடைய நிழல் என்னதுங்க? தண்ணீரில் மூழ்கி எடுக்கிற ஞான ஸ்நானம். இந்த நிழலாக இருக்கிற ஞான ஸ்நானம் எடுக்காட்டாலும் ஒருத்தன் பரலோகத்துக்கு போவான். இது எடுக்காட்டாலும் பரலோகத்துக்கு போகலாம். ஆனா பரிசுத்த ஆவியின் ஞான ஸ்நானங்கள் இல்லைன்னா போக முடியாது, ரட்சிக்கப்படவே முடியாத. அப்ப அதான நிஜம். அதனால பரவாயில்லையே, ஞானஸ்நானம் எடுக்காவிட்டாலும் பரலோகத்துக்கு போகலான்னு பிரதர் சொல்லிட்டாரு. இது தெரியாம போச்சே. இது எதுக்கு? இதுக்கு வயசார 80 வயசு பாட்டிய, 80 வயசு தாத்தாவை அவரை கொண்டு அது தன்னால டிசம்பர் மாதம் அது ரட்சிக்கப்பட்டிருக்குன்னு வச்சுங்க. ஐயா, அடுத்த இந்த புது வருஷம் வர்றதுக்கு முன்னாடி நான் ஒரு ஞான ஸ்நானம் எடுக்கணும்னு சொல்ல, அது நல்லா டிசம்பர் மாதம் ஜனவரி மாதம் குளிரில் உடம்பு நடுங்க 80 வயசு பாட்டியை கொண்டு தண்ணியில் இறக்கும்போது அப்படியே ஐஸில் இறங்குறது மாதிரி இருக்கு. ஞானஸ்நானம் கொடுக்குறவரும் அப்படியே நடுங்கிக்கிட்டு நிற்பார். சில வேலைகள் அப்படி ஆகும். ஒரு 7-8 பேர் சேர்ந்து ஞானஸ்நானம் கொடுக்க வேண்டியது இருக்கும். குளிர்காலத்தில் நம்மளை கொண்டு போய் இறக்கி விட்டுருவாங்க. பல்ல அப்படியே டைப் அடிக்கும். ஆனால் சமாளித்து தான் நிற்கணும். என் வாழ்க்கையில் மறக்க முடியாத ஒரு நிகழ்ச்சி என்னென்னா, ஒரே நேரத்தில் கிட்டத்தட்ட ஒரு 30-40 பேருக்கு ஞானஸ்நானம் கொடுத்தோம். அது மறக்க முடியாத ஒரு சம்பவம். அதோட எண்ணிக்கை சரியா இல்லை, ஆனால் இந்த எண்ணிக்கை வரும். ஏறக்குறைய கொஞ்சம் வேணா வித்தியாசம் இருக்கலாம். இவ்வளவு பேருக்கு ஞானஸ்நானம் கொடுக்கறதுக்கு எவ்வளோ லேட் ஆகும் நேரம்? அப்போ இந்த 2 பேரா சேர்ந்து ஞானஸ்நானம் கொடுக்கணும். அப்போ கொஞ்சம் சீக்கிரம் முடிக்கலாம் அப்படின்னு பிளான் பண்ணி அது ஒரு கேம்ப்ல நடந்தது. காவிரி ஆற்றில் இந்த ஞானஸ்நானம் கொடுத்தோம். நானும் ஜோன்ஸ் ஐயாவும், இந்த ஜெய்சிங் பிரதருடைய மாமனார் ஜோன்ஸ் ஐயா, அவர் ஒரு பக்கம் ஞானஸ்நானம் கொடுக்குறாரு, நான் ஒரு பக்கம் ஞானஸ்நானம் கொடுத்தேன். வரிசையா நின்று ஞானஸ்நானம் பெற்றாங்க. அது என் வாழ்க்கையில் மறக்க முடியாத ஒரு நிகழ்ச்சி. ஏன்னா ஒரே நாளில் இவ்வளவு பேருக்கு ஞானஸ்நானம் கொடுத்தது அன்னைக்கு தான் நடந்திருக்கு. இது பேதுரு அப்போஸ்தலர்கள் ஞானஸ்நானம் கொடுத்ததை ஒப்பிட்டு பார்த்தா இது ஒன்றுமே கிடையாது.
அவங்க எனக்கு எத்தனை பேருக்கு ஞானஸ்தானம் கொடுத்தாங்க? 3000 பேருக்கு ஞானஸ்தானம் கொடுத்தாங்க. ஆனாலும் இது ஒரு நமக்கு ஒரு சந்தோஷமான ஒரு ஒரு வைபவமாகத்தான் அது இருந்தது. சரி, அப்போ அந்த ஞானஸ்நானத்தினால், பரிசுத்தாவியின் ஞானஸ்நானத்தினால் சபையாகிய சரீரத்தில் இணைக்கப்படுறோம். தண்ணீரில் மூழ்கிற ஞானஸ்நானத்தினால் உள்ளூர் சபையில் இணைக்கப்படுறோம். சரிதானே? இப்போ ஒருத்தன் ரட்சிக்கப்பட்டான். அவன் ரட்சிக்கப்படும் போதே பரிசுத்தாவின் ஞானஸ்நானம் பெற்றுட்டான். ஆவியானவர் அவனுக்குள்ள இருக்கிறாரு, சந்தேகம் இல்லை. உலகளாவிய அந்த யூனிவர்சல் சர்ச்சில் அவன் என்ன செய்துட்டான்? அங்கமாக இணைக்கப்பட்டான். அப்படி இருந்தாலும் ஞானஸ்தானம் எடுக்காத வரைக்கும் உள்ளூர் சபைக்கு அவன் வந்துட்டு போவானே தவிர அப்பம்பிக்குதெல்லாம் பங்கு பெற முடியாது. அப்படிதானே? ரொம்ப வேகமாக சொல்றாங்க. ஆமான்னு. ஆமாம், முடியாது. ஆனால் எதன் வழியாகத்தான் நான் எதுக்கப்புறம் தான் சேர்க்கிறோம்? தண்ணீர் ஞானஸ்தானம் கொடுத்ததுக்கு அப்புறம். அப்போ உலகளாவிய சபையில் பரிசுத்தாவியின் ஞானஸ்தானத்தின் மூலமாகவும், அப்படி இணைக்கப்பட்ட விசுவாசி உள்ளூர் சபையில் தண்ணீர் ஞானஸ்தானத்தின் மூலமாக என்ன செய்யறாங்க? இணைக்கப்படுறத நம்ம பார்க்கிறோம். ஆகையினால விசுவாசிகளுக்கு எத்தனை ஞானஸ்நானம்? ஒரே ஞானஸ்நானம். இப்ப புரிஞ்சுக்கிட்டீங்களா? அப்ப இதை ஏன் நான் உங்களுக்கு இவ்வளவு விளக்கமா சொல்றேன்னா, யாராவது உங்ககிட்ட எங்க ஒரே ஞானஸ்தானம்னு சொல்லியிருக்கீங்க, ஆனா இப்படி 2 ஞானஸ்தானத்தை பத்தி சொல்லியிருக்க, இது என்ன அப்படின்னு கேட்டா நீங்க அந்த விஷயத்த சொல்லணும். இல்லைங்க, நான் கேட்டு வந்து சொல்றேன் அப்படின்னெல்லாம் சொல்லக்கூடாது. அதுக்காக தான் உங்களுக்கு நான் இவ்வளவு சொல்றேன் நான். சரி, அப்போ ஞானஸ்நானம் ஒன்றாக இருக்கிறதுனால எப்படி இருக்கணும்? ஐக்கியமா இருக்கணும். அப்புறம் என்ன சொல்றாரு? எல்லாருக்கும் ஒரே தேவனும் பிதாவும் உண்டு அப்படிங்கிறார். இந்த இடத்துல தேவனையும் பிதாவையும் வெவ்வேறாக பிரிச்சு சொல்லல. தேவனும் பிதாவும் அப்படின்னா தேவனே யாராகவும் இருக்கிறார்? பிதாவாகவும் இருக்கிறார். பிதாவே யாராகவும் இருக்கிறார்? தேவனாகவும் இருக்கிறார். இதை இரட்டை பதங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. பைபிள்ல சில இடங்கள்ல இந்த மாதிரி சேர்ந்து சேர்ந்து வரும். அதை நம்ம தனித்தனியா எடுக்க முடியாது. இப்ப உதாரணமாக, எவனுடைய மீறுதல் மன்னிக்கப்பட்டதோ, எவனுடைய பாவம் மூடப்பட்டதோ அவன் பாக்கியவான். எவனுடைய அக்கிரமத்தை கர்த்தர் எண்ணாதிருக்கிறாரோ, எவனுடைய ஆவியில் கபடம் இல்லாதிருக்கிறதோ அவன் பாக்கியவான் அப்படின்னு சொல்லியிருக்கு. இப்ப 4 விஷயங்களை பார்க்கிறோம்: பாவம், மீறுதல், அக்கிரமம், கபடம். பாவம், மீறுதல், இது 2 ஒண்ணா வேற வேறையா? ஒண்ணுதான். மீறுதல் வேற, பாவம் வேறன்னு சொன்னா மீறுதலே பாவம். வசனம் வருதா? இந்த வசனம் எதுல வருது? சங்கீதத்துல வருது, கவிதையில எழுதப்பட்டிருக்கிறது. அப்ப கவிதையாக ஒரு விஷயத்தை எழுதும் போது அந்த கவிதையில கவிதைக்கே உரிய சில நயங்கள் இருக்கு இல்லையா? இப்போ பாவ மன்னிப்பு பெற்றவன் எவனோ அவன் பாக்கியவான் அப்படின்னு சொல்லிட்டு போறது ஈஸியா சொல்ற மாதிரி இருக்கு. இதை இந்த 4 சொற்களால சொல்லும் போது அதுக்கு அழுத்தம் கொடுத்து பேசுற மாதிரி இருக்கு இல்லைங்க? அதான். அது மாதிரி நமக்கு பிதாவும் தேவனும் ஒருவரே. ஆக நமக்கு அடிப்படையாக இருக்கக்கூடிய எல்லாமே ஒன்றாய் இருக்கிறபடியினால் பிரியமானவர்களே, நமக்குள்ள எந்த வித்தியாசமும் இருக்கக்கூடாது, ஐக்கியமாக இருக்க வேண்டும் என்பதை அவர் என்ன செய்யறாரு? வலியுறுத்தி சொல்றார். இது நம்ம ஐக்கியமா இருப்பதற்கான ஆதாரமான விஷயங்கள். சரி, அடுத்து இது 4 to 6 வரை உள்ள வசனங்கள்ல பார்த்தோம். அடுத்ததாக 2, 3 வசனங்கள்ல நாம் ஐக்கியத்தை கட்டி காத்து கொள்வதற்கான முத்துக்களை போன்ற சில குணாதிசயங்களை சொல்றாரு. அது ஐக்கியத்திற்கான அடிப்படையான விஷயங்கள். இது ஐக்கியத்தை கட்டி காப்பதற்காக நம்மில் காணப்பட வேண்டிய குணாதிசயங்கள், பண்புகள். அது என்னவா? மிகுந்த மனத்தாழ்மையும், 2வது சாந்தமும், அப்புறம் நீடிய பொறுமையும்,
4, அன்பினால் ஒருவரை ஒருவர் தாங்குதல். அடுத்து 5, சமாதான கட்டினால் சமாதான கட்டு. அதனால ஆவியின் ஒருமையை நீங்க என்ன செய்யுங்க, காத்துக்கொள்ளுங்க. இந்த குணாதிசயங்கள் எல்லாம் இருந்தா பிரச்சனையே வராது. இதுல முதல்ல எதை கொண்டு வராருங்க, மிகுந்த மனத்தாழ்மை. இதுல என்ன விஷயம் தெரியுமா, எபிரேயர்களை பொறுத்த மட்டும், யூதர்களை பொறுத்த மட்டும் இந்த தாழ்மைங்கிறது சிறந்த பண்பாக அவங்க கருதுனாங்க. ஏன்னா பழைய ஏற்பாடும் அதை பற்றி போதிச்சிருக்கு. தாழ்மையை பற்றி பழைய ஏற்பாடும் போதிக்குது. அதனால யூதர்கள் தாழ்மையை ஒரு சிறந்த பண்பாக கருதினார்கள். ஆனால் ரோமர்களை எடுத்துக்கொண்டா தாழ்மைங்கிறது அவங்களுக்கு வெறுப்பானது. அதை என்ன சொல்லுவாங்கன்னா கையால் ஆகாத்தனம்னு சொல்லுவாங்க. அப்படி நிற்கணும் அப்படிம்பாங்க. அது என்ன தாழ்மை, அதெல்லாம் கையாலாகத்தனங்க அப்படிம்பாங்க. அப்படிப்பட்ட மென்டாலிட்டி இருக்கக்கூடிய அந்த காலகட்டத்தில், அந்த பின்னணியில் எந்த ஒன்றை புறஜாதி உலகம் அது என்ன சொல்றது கையாலாகத்தனமாக கோழைத்தனமாக கருதுகிறதோ அப்படிப்பட்ட அந்த குணம் அதுதான் விசுவாசிகளுடைய சிறந்த பண்பு. ஐக்கியத்தை கட்டி காப்பதற்கான முதல் பண்பாக அதை கொண்டு வர்றாரு. தாழ்மை. வானத்திலிருந்து மழை பெய்து, மேடான பகுதியிலையும் பெய்து, தாழ்வான பகுதியிலையும் பெய்து. ஆனா தண்ணி எங்க போய் தேங்கி நிற்கும், தாழ்வான பகுதியில தான் போய் தேங்கி நிற்கும். மேடான பகுதியிலையும் மழை பெய்யுது, மலையிலையும் பெய்யுது, தாழ்வான பகுதியிலையும் பெய்யுது. ஆனா எங்க தண்ணி தேங்கி நிற்கும்னா தாழ்வான இடத்துல தான் தேங்கி நிற்கும். அது மாதிரி தேவனுடைய கிருபை, தேவனுடைய ஆசீர்வாதம் யாருடைய வாழ்க்கையில தங்கி நிற்கும் அப்படின்னா தாழ்மையுள்ளவர்களுடைய வாழ்க்கையில். நம்ம எப்படி இருக்கிறோம்? தாழ்மையா இருக்கணும், சாந்தமா இருக்கணும், நீடிய பொறுமையா இருக்கணும். இதெல்லாம் வந்தா கையாலாகத்தனம் கோழைத்தனம் அப்படின்னு நினைக்க கூடாது. ஏனென்றால் நம்முடைய ஆண்டவரிடத்தில் இவைகள் எல்லாம் இருந்தன, இந்த குணங்கள் எல்லாம் இருந்தன. அவர் மிகுந்த மனத்தாழ்மையுடையவராக இருந்தார். அதனாலதான் சொன்னாரு, என்கிட்ட கற்றுக்கொள்ளுங்கள்னு சொல்றாரு. ஆமாவா இல்லையா? நான் சாந்தமும் மனத்தாழ்மை, இந்த குணத்தை அவர்கிட்ட கற்றுக்கணுங்கிறதுக்காகவே அழைக்கிறார். அப்போ அவருடைய அடிச்சுவடுகளை பின்பற்றி போகிற நம்மிடத்தில் இதே குணாதிசயம் இருக்க வேண்டும். இவைகள் இருந்தால் நம்முடைய ஐக்கியத்தை நம்ம என்ன செய்யலாங்க, கட்டி காக்கலாம். சில வேளைகளில் அந்த பல ஐக்கிய குறைவுகளுக்கும் பல பிரிவினைகளுக்கும் விசுவாசிகளுக்குள்ள ஒற்றுமை இல்லாமல் போறதுக்கும் இந்த குணாதிசயங்கள் இல்லாமல் இருப்பது ஒரு காரணங்கிறத நடைமுறையிலே நம்ம பார்க்க முடியும். அது உங்களுக்கு தெரியாததில்லை. சொல்லும்போது நிறைய விஷயங்கள் என் மனசுல எல்லாம் வருது. அதெல்லாம் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை, நம்ம கொஞ்சம் யோசித்து பார்த்தாலே போதும். அன்பினால் ஒருவரை ஒருவர் தாங்கி, அந்த இடத்துல தாங்கி அப்படின்னு அவர் பயன்படுத்தக்கூடிய சொல் இராணுவத்துறையிலே பயன்படுத்துகிற ஒரு வார்த்தைன்னு சொல்றாங்க. அக்காலத்துல ஒரு இராணுவ வீரன் தான் பயன்படுத்துகிற எதிரிகளை தாக்குகிற ஆயுதங்கள், தற்காப்புக்காக பயன்படுத்தக்கூடிய ஆயுதங்கள், அதுபோல தன்னுடைய உணவு தேவை,
தாகத்திற்கு தண்ணீர் குடித்தல், அதற்கு தேவையானது. ஆக எல்லாம் சேர்த்து ஒரு இராணுவ வீரனுடைய சுமை 35 to 40 கிலோ வரைக்கும் இருக்குன்னு சொல்றாங்க. இதையும் தூக்கிக்கிட்டாம என்ன செய்யணுங்க? ஓடணும், பள்ளத்துல இறங்கணும், சில வேளைகள்ல மலை மேல ஏற வேண்டியது இருக்கும். இதெல்லாம் சுமந்துக்கிட்டு தான் என்ன செய்யணுங்க? ஏறணும், ஓடணும், தாண்ட வேண்டிய இடம் வரும்போது தாண்டணும். இதெல்லாம் நல்லா பயிற்சி பெற்றவங்க தான். சில வேளைகளில் அந்த மாதிரி ஏறும்போது சிலருக்கு ஒரு தடுமாற்றம் ஏற்படலாம், முடியாம போகலாம். அப்ப உடனே பின்னால இருக்கிறவங்க என்ன செய்வாங்க? தாங்குவாங்க. இதெல்லாம் நடக்கக்கூடிய விஷயம்தான். அப்ப பாருங்க, அவங்களுக்குள்ள அந்த அன்பு, ஆபத்தில் உதவுவது, தாங்குவது. விசுவாசிகளான நமக்குள்ள இந்த பண்பு இருக்குதா? யோசித்து பாருங்க. ஆண்டவரே, எங்கெங்கோ தூரமான நிலைமையில் இருந்த எங்களை ரட்சித்து உமக்குள்ளாக ஒன்றாக இணைச்சிருக்கீங்க. இந்த ஐக்கியம் உம்மாலே உண்டானது. அதை நான் அனுபவிக்கிறேன். இதுக்கு நான் எந்த கிரயமும் செலுத்தலை. ஆனா நீங்க கொடுத்த கிரயம் ரொம்ப அதிகம். இதை கட்டி காக்கக்கூடிய பொறுப்பை எனக்கு கொடுத்திருக்கீங்க. ஆகையினால இந்த குணாதிசயங்களை எல்லாம் என்னுடைய வாழ்க்கையில நான் வெளிப்படுத்தி இந்த ஐக்கியத்தை காத்துக்கொள்றதுக்கு என்னுடைய பங்களிப்பாக நான் எதையெல்லாம் செய்யணுமோ அதை நான் செய்கிறேன் அப்படிங்கிற அந்த மனநிலை நமக்கு வேணும். அது நம்முடைய ஜெபமாக இருக்கணும். இன்னும் இந்த ஐக்கியத்தை பற்றி நிறைய பல விஷயங்கள், எது கூட எல்லாம் ஒரு விசுவாசிக்கு ஐக்கியம் இருக்கக்கூடாது, எது கூட எந்தெந்த விஷயத்திலெல்லாம் விசுவாசிகள் தங்களுடைய ஐக்கியத்தை வெளிப்படுத்தணும் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம சிந்திக்கலாம். ஆனால் தற்பொழுது அது போதும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இதை சொல்லும்போது இந்த ஐக்கியம் அப்படின்னு சொல்றோம்ல, இந்த வார்த்தைக்கு கிரேக்க மொழியில உபயோகித்திருக்கிற அதனுடைய கிரேக்க சொல் கொய்னோனியா அப்படிங்கிற வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கு. அந்த கொய்னோனியாங்கிற வார்த்தைக்கு அர்த்தம் என்னன்னா, ஒன்றோடு ஒன்று இடைவெளி இல்லாமல் இணைந்திருத்தல் அப்படிங்கிற பொருள் தரக்கூடியது. அதாவது பங்கு வைக்குதல், பகிர்ந்து கொள்ளுதல், பங்கு வைக்குதல், பகிர்ந்து கொள்ளுதல், ஒன்றித்திருத்தல், இசைந்திருத்தல், இப்படியெல்லாம் சொல்லலாம். கிரேக்கர்கள் மத்தியில கொய்னோனியாங்கிற அந்த வார்த்தை, அவர்கள் தங்களுடைய கடவுளை வழிபடும் போது அந்த கடவுளோடு இரண்டர கலந்து விடுகிறார்களாம். அதற்கு இந்த கொய்னோனியாங்கிற வார்த்தையை பயன்படுத்துவாங்க. கணவன் மனைவி இருவரும் சங்கமிக்கும் போது அதற்கு கொய்னோனியா என்று சொல்வார்கள். அப்போ பிரிக்க முடியாத நெருக்கமான அந்த ஒரு உறவு, விசுவாசிகளுக்குள் இருக்கக்கூடிய உறவும் அப்படித்தான் இருக்க வேண்டும். உதாரணத்துக்கு சொல்றேன், இந்த பழைய ஏற்பாட்டில் ஆசரிப்பு கூடாரங்கிற தேவாலயத்தை படிக்கிறோம்ல. பூமியில ஆண்டவருக்காக கட்டப்பட்ட தற்காலிகமான ஆலயம் ஆசரிப்பு கூடாரம். அந்த ஆசரிப்பு கூடாரத்தினுடைய பலகைகளை பற்றி நம்ம வாசிப்போம். அந்த பலகைகளை சொல்லும் போது ஒன்றோடு ஒன்று இசைவாய் இணைந்திருக்கணும். தனித்தனி பலகை தான், தனித்தனி பாதங்கள் மேல் வைக்கப்பட்டிருக்கும். பரிசுத்த ஸ்தலம் என்றால் வெள்ளி பாதங்கள், மகா பரிசுத்த ஸ்தலம் என்றால் பொற்பாதங்கள் அதன் மேல் வைக்கப்பட்டிருக்கும். அப்புறம் இதை இணைக்கிறதுக்கு மேலே 2 தாழ்பால்கள் இருக்கும், கீழே 2 தாழ்பால்கள் இருக்கும், நடுவில் ஒரு தாழ்பால் இருக்கும். நீங்கள் அதை வாஸ்து பார்த்தா தெரியும். கீழே 2 தாழ்பால்கள், மேலே 2 தாழ்பால்கள், நடுவில் ஒரு தாழ்பால்.
இந்த மேல இருக்கிற 2 தாழ்பாள்களும் கீழே இருக்கிற 2 தாழ்பாள்களும் 2 பலகைகளை சேர்த்து இணைக்கும். புரியுதா? 2 பலகைகளை சேர்த்து இணைக்கும். நடுவுல வரக்கூடிய அந்த ஒரு தாழ்பால் இருக்குல்ல, அது எல்லா பலகைகளையும் இணைக்கும். ஒரு கடைசி 1ல இருந்து ஆரம்பிச்சு கடைசி வரைக்கும் அது இணைக்கக்கூடியதாக இருக்கும். அதை பார்க்கும்போது என் மனசுல என்ன தோணுதுன்னா, ஆண்டவர் சபையின் ஒற்றுமைக்காக, சபையின் பக்தி விருத்திக்காக, வளர்ச்சிக்காக சபையில் தலைமைத்துவத்தை ஏற்படுத்தி இருக்கிறார். எபேசியர் 4ஆம் அதிகாரத்தில் அதை வாசிக்கலாம். 13ஆம் வசனத்தில், அவர் சிலரை அப்போஸ்தலர்களாகவும் சிலரை தீர்க்கதரிசிகளாகவும் சுவிசேஷகர்களாகவும் சிலரை மெய்ப்பராகவும் சிலரை போதகராகவும் ஏற்படுத்தி இருக்கிறார். எத்தனை குரூப்பை பார்க்கிறோம்? 5. அப்போஸ்தலர்கள், தீர்க்கதரிசிகள், சுவிசேஷகர்கள், மெய்ப்பர்கள், போதகர்கள். 5 குரூப்பை பார்க்கிறோம். ஆனா 4 தான் வரும். அதை 4ஆகத்தான் அர்த்தம் எடுக்கணும். ஏன் அப்படின்னா, அந்த பாருங்க, சிலரை அப்போஸ்தலராக, சிலரை தீர்க்கதரிசிகளாக, சிலரை சுவிசேஷகராக, சிலரை மெய்ப்பர்களாகவும் போதகர்களாகவும். அந்த கடைசி 2 குரூப்புக்கு இடையில சிலரைங்கிற வார்த்தை வராது. இத்தனையும் மறக்காம சிலரை சிலரைன்னு சொல்லிட்டு வர்ற ஆவியானவர் அந்த கடைசி 2 குரூப்புக்கும் கூட சொல்லியிருக்கலாம்ல. பாவம், அவரு என்ன செய்வாரு? அவசரத்துல மறந்துருப்பாரு போல. அப்படியா? அப்படி எடுக்க முடியாது, மறக்க மாட்டாரு. தேவைப்பட்டா அதையும் அவர் என்ன செஞ்சிருப்பாரு? எழுதியிருப்பார். அப்புறம் ஏன் அவர் சொல்லலைன்னா, அது 2மே ஒண்ணுதான், ஒரே கேட்டகரி தான். மெய்ப்பர்கள், போதகர்கள். அப்போ இப்ப 4 ஆச்சா? இந்த 4 இந்த பலகைகளை இணைச்சிருக்கக்கூடிய தாழ்பால்கள். கீழே 2, மேல 2. இந்த 4ல 2 இப்ப இல்ல. எது? அப்போஸ்தலர்களும் தீர்க்கதரிசிகளும் இப்ப இல்ல, அவங்களுடைய காலம் முடிஞ்சு போச்சு. மற்ற 2 இருக்குது. யாரு? சுவிசேஷகர்களும் மெய்ப்பர்களாகிய போதகர்களும். மெய்ப்பர்களாகிய போதகர்களும் இப்பயும் இருக்கிறாங்க. இந்த 4 தாழ்பால்கள், அதுல 2 பெருசு, 2 இருக்கு. நடுவுல ஒண்ணு இருக்குல்ல, எல்லாத்தையும் இணைக்கிறது, எல்லாருக்குள்ளும் வாசம் பண்ணுகிற பரிசுத்த ஆவியானவராக. ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன். அப்ப எல்லாத்தையும் அந்த ஒரு தாழ்பால் இணைக்கிறது மாதிரி நம்ம எல்லாருக்குள்ள ஒரே ஆவியானவர் இணைக்கிறார், ஐக்கியப்படுத்தி இருக்கிறார். அதனாலதான் பவுல் இங்க எழுதும் போது ஆவியின் ஒருமைப்பாட்டை, ஆவியின் ஐக்கியத்தை என்ன செய்யுங்க? காத்துக்கொள்ளுங்க. ஆகையினால் வரக்கூடிய நாட்களிலே ஐக்கியத்திலே நிலைத்திருப்போம், ஐக்கியத்திற்கு முக்கியத்துவம் கொடுப்போம். ஆனா அதே நேரத்தில் ஒன்ன புரிஞ்சுக்கணும், சத்தியத்தை புறக்கணித்து விட்டு அப்படி ஒரு ஐக்கியத்தை பைபிள் சொல்லல. ஐக்கியம் இருக்கணும், கரெக்ட். ஆனா சத்தியத்தை அடகு வச்சுட்டு ஐக்கியப்பட முடியாது. இப்ப யோவானே எழுதுறாருல, அவருடைய நிருபத்துல 1ஆம் அதிகாரத்தை பாருங்க. 1 யோவான் 1ஆம் அதிகாரம் பாருங்க, 5ல இருந்து வாசிக்கிறேன். தேவன் ஒளியாயிருக்கிறார், அவரில் எவ்வளவேனும் இருள் இல்லை. இது நாங்கள் அவரிடத்தில் கேட்டு உங்களுக்கு அறிவிக்கிற விசேஷமாயிருக்கிறது. நாம் அவரோட ஐக்கியப்பட்டவர்கள் என்று சொல்லியும் இருளிலே நடக்கிறவர்களாய் இருந்தால் சத்தியத்தின்படி நடவாமல் பொய் சொல்லுகிறவர்களாய் இருப்போம். அவர் ஒளியில் இருக்கிறது போல நாமும் ஒளியிலே நடந்தால் ஒருவரோடொருவர் ஐக்கியப்பட்டிருப்போம். அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். அப்போ ஐக்கியம் என்பது ஒளியில் நடக்க வேண்டும், சத்தியத்தில் நடக்க வேண்டும்.
இது இல்லாத நபர்களோடு என்ன செய்ய முடியாதுங்க, ஐக்கியப்பட முடியாது. மற்றபடி சின்ன சின்ன விஷயங்கள், உப்புச்சப்பில்லாத விஷயங்கள், இதை ஒரு காரணமா வச்சு ஒரு சபையில பிளவு ஏற்படுவது, ஐக்கிய குறைவு ஏற்படுவது வரவேற்கத்தக்கதல்ல, வரவேற்கத்தக்கதல்ல, நல்லதல்ல. ஆகையினால இதை நம்ம கவனத்தில் கொள்வோம். சில வேளைகள்ல பாருங்க, ஒரு விசுவாசிகளாக தான் இருப்பாங்க, சில கருத்து வேற்றுமைகளால ஐக்கிய குறைவு ஏற்பட்டிருக்கும். சரி, சபை ஐக்கியம் இல்லை, ஆனா அப்படிப்பட்டவங்களோட பேசுறது கூட ஒரு இமாலய குற்றமாக கருதக்கூடிய மனப்பான்மை வந்திருக்கு. நான் உங்களை சொல்லல, நீங்க எல்லாம் பத்திரமாத்து தங்கம்ல, நான் எங்க ஏரியாவை சொல்றேன். ஏன்னா இது வேற ஏரியாவில், தூத்துக்குடி ஏரியாவில், எங்க ஏரியா தென்காசி மாவட்டம்ல. பேசக்கூட மாட்டாங்க. அப்படி பேசினாலே அது என்னமோ மிகப்பெரிய மன்னிக்க முடியாத குற்றம் அப்படின்னு கருதுறாங்க. இருக்கு, அது ரொம்ப தப்பு. ஒருத்தர் கூட நம்ம ஐக்கியப்படலை அப்படிங்கிறதுனால பேசாம இருக்கிறதும், அவர்களுக்கு ஆபத்து ஏற்படும் போது, தேவை ஏற்படும் போது உதவாமல் இருக்கிறதும் மிகப்பெரிய தப்பு. வேற ஒண்ணு வேணாங்க. ஒருத்தர் கூட நமக்கு ஐக்கியம் இல்லை, சபை ஐக்கியம் இல்லை, திடீர்னு அவர் ஒரு வியாதியா இருக்கிறாரு, இல்ல நம்ம கண் முன்னாடியோ ஏதோ ஒரு விபத்துக்குள்ளாயிட்டார், ரத்தம் ஓடுது, என்ன செய்வீங்க? ஐக்கியத்தில் இல்லைங்க. இது என்ன, இது கூடாது. உடனே ஒரு வசனத்தை சொல்லிடுறோம், அவன் உனக்கு அஞ்ஞானியை போல் இருப்பான் அப்படின்னு சொல்லிடுறோம்ல. அந்த ஒரு வசனத்தை காட்டி அதை சொல்லுவான். அதே அஞ்ஞானியா இருக்கிற ஒருக்கனுக்கு நெருக்கடின்னு ஒண்ணு ஏற்பட்டா விசுவாசிகள் போய் உதவி செய்யணுமா இல்லையா? ஆகையினால இதை மனசுல வச்சுக்கிடுவோம். ரொம்ப உள்ள போனோம்னா கஷ்டமா இருக்கும். அதனால அப்புறம் நீங்க தானே கோடு போட்டா ரோடு போட்டுருவீங்க. அதனால இதை மனசுல புரிஞ்சுக்கங்க. ஆண்டவருடைய சித்தத்தை புரிந்து அவருடைய சித்தத்தின்படி, வசனத்தின்படி ஐக்கியத்தை காத்து ஆண்டவருக்கு முன்பாக உத்தமமானவர்களாக வாழ்வோம். அவரை சந்திக்கும் போது வெட்கப்படாதவர்களாய் சந்திப்போம். ஆண்டவர் நமக்கு உதவி செய்வாராக.